بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் நட்பு. நம்ம எல்லாருக்கும் நட்புன்ற உறவு இருக்கும். நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்து உன்னோட ஃப்ரெண்டு பேர் கேட்டால் நம்மளும் நம்மளுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பேர் சொல்லுவோம். நம்மள யார் ஃப்ரெண்டுன்னு பட்டியலில் நம்ம அம்மா வச்சுருக்கோம். என்னப்பா சொல்கிற, அம்மாவை எப்படி ஃப்ரெண்டாக பார்க்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் அம்மாவை கூட ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னு நம்ம இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இறைவன் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டை வச்சுருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம எதுக்கு சிரிக்கிறோம், எதுக்கு அழுகுறோம், நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். சரி, இப்போ நம்ம பயானோட தலைப்புக்கு வருவோம். முதல் நட்பு யார்? நம்ம தொப்புள் கொடி மூலமாக நம்மளுக்கு கிடைத்த முதல் தோழி தான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் நட்பு. இந்த நட்புக்கு அக்கறையிலையும் சரி, பாசத்துலேயும் சரி, இந்த நட்புக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். நபிசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு நபிசா அலைஹிஸ்ஸலாம் உன்னோட தாயின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக யாருன்னு கேட்குறாங்க, அதுக்கும் உன்னோட தாயின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக யாருன்னு கேட்குறாங்க, அதுக்கும் உன்னோட தாயின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நாலாவதாக யாருன்னு கேட்குறாங்க, அதுக்கும் உன்னோட தந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்லாம் நம்மளுக்கு என்ன விளங்குதுன்னா, நம்ம அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவங்க நம்ம தாய் தானே. நம்ம தாய்க்கு 3 இடத்த கொடுக்குறாங்க, 4வதாக நம்ம தந்தைக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது. அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு போகிறான். அங்கே இருக்கிற பசங்களாம் பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப கோவம் வருது அவங்க அம்மா மேலே. வீட்டுக்கு வந்து திட்டுறான், நீ உனக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் வளர்ந்துட்டான். அப்புறமா யோசிக்கிறான், இனிமேல் அம்மா கூட இருக்க வேணாம், நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு ஊருக்கு போயிடுறான். வேறு ஊருக்கு போய் பெரிய ஆளாக ஆகிடுறான். இவனுக்கும் தனியாக ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ அவங்க பையனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இவங்களும் அவங்க பையன் இருக்க ஊருக்கு வந்து பையனை பார்க்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவங்க அம்மானு தெரியும், ஆனால் அப்பயும் சொல்கிறான், உடனே பார்த்தா எனக்கு பிடிக்கல, உனக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு திரும்ப அவங்க சொந்த ஊருக்கே வராங்க. இவனுக்கு இப்போ அவங்க சொந்த ஊரை பார்க்கணும் போல் இருக்குது. இவன் சொந்த ஊருக்கு வந்து அவன் பழைய வீட்டை பார்க்குறான். அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அவங்க ஒரு தாத்தா வந்து அவன்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, உங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க சொல்லி. அந்த லெட்டரை படிக்கிறான். அதில் போட்டிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு தான் எனக்கு பிடிக்காது. ஏன் உனக்கு எனக்கு பிடிக்காது? எனக்கு ஒரு கண்ணு இல்லைன்னு உனக்கு பிடிக்காது. அது ஏன் தெரியுமா? நீ சின்ன வயசில் விளையாடும் போது உனக்கு கண்ணில் அடிபட்டுருது. டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது உனக்கு ஒரு கண்ணு தெரியாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா என் கண்ணு எடுத்து தான் உனக்கு வச்சாங்க, அதனால தான் எனக்கு ஒரு கண்ணு இல்லை. என் கண்ணு இருந்ததுனால தான் நீ இந்த உலகத்தை பார்த்து இவ்வளோ சம்பாதிச்ச அப்படின்னு போட்டிருக்கு. இந்த லெட்டரை படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. இவனும் அதை பார்த்து ரொம்ப அழுகுறான். அம்மா கண்டு இருந்ததுனால தானே இவ்வளோ சம்பாதிச்சோம், இந்த உலகத்தை பார்த்தோம், கடைசியில் அம்மா இப்போ இறந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சி அழுகுறான். இந்த கதையில் வர மாதிரியே நம்ம அம்மாவும் நம்மளுக்கு நிறைய தியாகத்தை செஞ்சுருக்காங்க. நம்மளுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, தியாகத்தை செஞ்சுருக்காங்க. நம்ம தான் நம்ம அம்மாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம வேலை ஒன்று, நம்ம குடும்பம் ஒன்றுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் அம்மாக்குற வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன பேசுறது அப்படின்னு அலட்சி செய்கிறோம். ஆனால் அம்மா இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டால் தான் புரியும். அவங்க சொல்லுவாங்க, நான் என் அம்மாவை சாப்பிட்டியா கூட கேட்டதில்லை, அவங்களுக்கு சரியாக கவனிச்சதில்லை, இப்போ தான் அவங்க இறந்தோன்னே அவங்க அருமை தெரியுதுன்னு அழுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி புலம்பக்கூடாதுன்னா நம்ம அம்மாவை நிம்மதியாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அவங்க சாப்பிட்டாங்களா அடிக்கடி கேட்கணும், நம்ம விசாரிக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட விசாரிக்கணும், அம்மா சாப்பிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கணும். இறைவன் பெற்றோர்களுக்குன்னு ஒரு துவா சொல்கிறான். என்னன்னா, ரப்பி ஹம்குமா கம்மா ரப்பியானே சகீரா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிறுவனாக இருக்கும்போது இருவரும் பராமரித்த போல் இறைவனே இருவருக்கும் அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்கிறான். இந்த துவாவை நம்ம அதிக ஓதணும். என்னடா தாயை பற்றியே சொல்கிறியே, தந்தையை பற்றி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தந்தையை பற்றி வேறு வீடியோவில் சொல்கிறேன். யார் இந்த பயானை பார்த்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசுனீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாஹிதவான அனில் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.